சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். தற்போது அக்னி நட்சத்திரம், அதிதீவிர புயல் மாதிரி அதிதீவிர வெப்பம். இந்த வெப்ப காலங்களில் வர நோய்கள் என்னென்ன, அதை எளிமையாக எதிர்கொள்வது எப்படி என்று ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல்ல நமக்கு எல்லாருக்குமே இந்த அதிவேர்வையினால் வேர்க்குரு வரது உண்டு. பல பேர் பல முறை சொல்லியிருந்தாலும் ரொம்ப எளிமையான சில மெத்தடு சொல்கிறேன். இப்போ நமக்கு படிக பன்னீர் அப்படின்னா என்னென்னா, ரோஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கிற நல்ல குவாலிட்டியான பன்னீர் வாங்கிக்கோங்க. அதில் 100 ml அரை டீஸ்பூன் படிகார பவுடர், அரை டீஸ்பூன் படிகார பவுடர் போட்டால் கரைஞ்சிரும். சால்ட்டு மாதிரி தான் இருக்கும். ரோஸ் வாட்டர் அதில் இந்த 100 ml அரை டீஸ்பூன், அதாவது 5 கிராம். இந்த ரோஸ் வாட்டரை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, நம்ம அக்கிளில் நம்ம கவுட்டியில் இந்த வரக்கூடிய இந்த ஃபங்கஸ் அதற்குமே நீங்கள் கழுவுனீங்கன்னா பூஞ்சைகளும் அழியும், அந்த நாற்றங்களும் கற்றாழை நாற்றம் வராது. முக்கியமாக வேர்க்குரு மேலே இதை தடவுனீங்கன்னா பொரிஞ்சிடும். ஸோ நமக்கு நொங்கு தண்ணி அந்த மாதிரி சிலது இருந்தாலும் இது எளிமையாக நம்மளால் தயார் பண்ணிக்க முடியும். அதனால் ரோஸ் வாட்டர் 100 ml அரை டீஸ்பூன் படிகார பவுடர் கரைத்து இதை நமக்கு பூஞ்சைகள் நம்ம கவுட்டியில் கமிட்டிலலாம் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கருப்பாக இருக்கிறது நாற்றம் அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்தபடி சிலருக்கு மயக்கம் வரும். இது ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா ரொம்ப சிம்பிளாக துறிஞ்சி மணப்பாகு அப்படின்னு கிடைக்கும். துறிஞ்சி பழம், இது துறிஞ்சி பழம் வாங்கியும் நம்ம ஜூஸ் எடுத்து தண்ணி 30 ml துறிஞ்சி பழச்சாறு, அதற்கு 100 ml தண்ணி கலந்து துறிஞ்சி பழச்சாறு சாப்பிட்டோன்னா இந்த மயக்கம், முக்கியமாக வெப்ப காலத்தில் வர மயக்கம் உடனடியாக தீரும். தண்ணி குடித்தாலே போகிற சாதாரண மயக்கத்துக்கு சொல்ல, சில பேருக்குன்னா சன்ஸ்ட்ரோக் அளவுக்குலாம் மயக்கம் வரும். ஸோ இதை துறிஞ்சி மணப்பாகு அப்படின்ற அந்த பிராண்டட்லேயே இம்காப்ஸ் போல் சித்த மருந்து எல்லா கடைகள்லையுமே துறிஞ்சி மணப்பாகு கிடைக்கும். அது அளவு என்னென்னா 15 ml துறிஞ்சி மணப்பாகு, 100 ml தண்ணி. அதே மாதிரி பழச்சாராக நம்ம துறிஞ்சி பழம் தயாரிச்சிக்கிட்டாலும் 30 ml துறிஞ்சி பழச்சாறு, துறிஞ்சி பழம் சாறு ப்ளஸ் 100 ml வாட்டரில். இதை அதிதீவிரமான மயக்கம் உள்ளவங்க பயன்படுத்தலாம். தாகமாக இருக்குது, தண்ணி தீர்க்கணும்னா பல வகையில் இளநீர், மோர் சொல்லியிருந்தாலும் ரொம்ப எளிமையான வழி என்னென்னா, சாதாரணமாக தண்ணியில் சந்தனக்கட்டை, நமக்கு சந்தனம் மரக்கட்டை இருக்கு இல்லையா, அது நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு விரல் அளவுக்கு 3 கட்டையை போட்டாலே போகிறோம். அரைக்க வேணாம், இடிக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். போட்டு வச்சுருந்து 3 hours கழித்து இந்த தாத்தனா தாகம் முக்கியமாக குறையும். வெட்டி வேர், விளாமிச்ச வேர் இதெல்லாம் நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அது வச்சுருந்து சாப்பிட்றது போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை விட எளிமையானது சந்தனக்கட்டை நம்ம சர்வோதயம் கதற்கடைகளில் கிடைக்கும். நமக்கு ஒரு விரல் அளவுக்கு பீஸ் வாங்கிக்கலாம். அது 2 பீசஸ்ஸு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 3 hours வச்சுருந்து அந்த தண்ணியை குடித்தாலே நமக்கு சிறுநீர் கடிப்பும் வராது, அடிக்கடி தண்ணி தாகமும் வராது. சர்க்கரை உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியம், இதனால் சர்க்கரை உயராது. அடுத்தது யூரின் எரிச்சல், இதுவும் நான் போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருந்தாலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு என்னென்னா, நமக்கு நன்னாரி மணப்பாகு தான் அதில் நம்பர் 1. நன்னாரி மணப்பாகு விற்கிது, அதை அப்படியே கூட நம்ம வாங்கி 30 ml நன்னாரி மணப்பாகு 100 ml தண்ணி கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த அம்மைகளில் சில விளையாட்டு அம்மை, இந்த மாதிரியான இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மை இப்போவும் சில வகை அம்மை சின்ன சின்னதாக வருது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கேழ்வரகு கூழ், அப்போல்லாம் அம்மைக்கு கூழ் ஊற்றுனாங்க இல்லையா, அதே தான் சேம். கேழ்வரகு கூழ், பச்சை வெங்காயம், சிறப்பான அம்மை தடுப்பு. அடுத்தது மூளைச்சூடு, வெளியே போகிற வழியில் எரிச்சல் காந்தல் வந்ததுன்னா இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் குல்கந்து, ரோஜா குல்கந்து. இது ரெடிமேடாகவே கிடைக்கிது, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே இப்போலாம் வந்துருச்சு. ரோஜா குல்கந்து வாங்கி ஒரு 3 டீஸ்பூன் நைட்டில் நம்ம சாப்பிட்டோம், 1 வாரம் சாப்பிட்டா போதும். வெளியே போகிற வழியில் இருக்கிற இந்த உஷ்ணத்தினால் வர எரிச்சல் குறையும். அப்புறம் உச்சிக்கு எண்ணெய் வைக்கிறது, இந்த வெப்ப காலங்களில் முக்கூட்டு எண்ணெய்னு ஒன்று உண்டுங்க. 3 கூட்டு எண்ணெய், வேறு எதுவும் இல்லை. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 சரி பங்கு. நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ உச்சிக்கு வைக்கணுமா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூனு விளக்கெண்ணெய், இந்த 3த்தையும் ஒன்றாக்கி உச்சியில் மட்டும் நம்ம வச்சு தடவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம குளிச்சுக்கலாம். இதை வாரத்தில் 2 நாள் செஞ்சோம்னா நமக்கு சர்வம் உடம்புல இருக்கிற எல்லா உஷ்ணமும் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முக்கியமானது பயிறு வகைகளில் பாசிப்பயிறு, பச்சை பருப்புன்னு சொல்லுவோம். இதை பாசிப்பயிறு உருண்டையாகவும் கிடைக்கிது, பாசிப்பயிறு பாயசம் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சை பருப்பை நீங்கள் எந்த வடிவத்தில் வேணால் சாப்பிட்டுக்கலாம்.
ஆனால் மிகச்சிறந்த உளுந்து போலவே அதை விடவும் சிறப்பானது ஒரு பயிர் இருக்குன்னா பயிர் வகைகளில் பச்சை பருப்பு உஷ்ணத்தை குறைக்கும். அப்புறம் முக்கியமானது நமக்கு உச்சிக்கு வைக்கிற எண்ணெய் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த உச்சிக்கு வைக்கிற எண்ணெய் தொப்புளுக்கும் வைக்கலாம். இந்த முக்கூட்டு எண்ணெயை தொப்புளுக்கும் கொஞ்சம் வச்சு விடலாம். இல்லை ரொம்ப வாசனவை எரியுதுன்னா இந்த விளக்கெண்ணெயை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியே போகிற வழியில் லைட்டாக தடவி விட்டால் போதும். விளக்கெண்ணெய்னா ஆமணக்கெண்ணெய் தான், கேஸ்டர் ஆயில்னு பேர் தனிப்பட்ட முறையில். இப்போ இந்த முக்கூட்டு எண்ணெயை நான் சொன்ன தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 3 ஈக்குவல். அது உச்சிக்கும் வச்சுக்கலாம், தொப்புளுக்கும் வச்சுக்கலாம். ஆனால் ஆசன வாய்க்கில் வைக்கும்போது வெறும் விளக்கெண்ணெய் ரவுண்டு வச்சோம்னா அந்த வெளிக்கு போகிற வழியில் இருக்கிற எரிச்சல் உடனடியாக குறையும். இந்த மாதிரி வெப்ப காலங்களில் நமக்கு டீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். இந்த டீ வகையெல்லாம் விட்டுட்டு எலுமிச்சை புல், லெமன் கிராஸ் அப்படின்னு விற்கிது. அது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குது, லெமன் கிராஸ். இதை போட்டு டீ மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சிறுநீர் கடுப்புலேருந்து உடம்புல இருக்கிற உஷ்ணம் அனைத்தும் குறையும். ஸோ லெமன் கிராஸ், எலுமிச்சை புல், புல்லாகவே கிடைக்குது, காய்ந்த புல். அது எவ்வளோன்னா நமக்கு 1 டீஸ்பூன் 100 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து டீ போலவே சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புடைய உஷ்ணம், சிறுநீர் உஷ்ணம், உடம்பு எரிச்சல் உள்பட எலுமிச்சை புல் டீ மிக மிக சிறந்தது.